வணக்க மக்களை, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, ஐரோப்பா கண்ட்ரி வந்து நம்மள புகழாரம் பயங்கரமா சுட்டுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா வந்து உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு முன்னோடியா இருக்க போது. அப்படி இப்படின்னு ஆவாஸ் பண்றாங்க. பயங்கரமா பண்றாங்க. அது என்னன்றத நீங்களே படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது உங்களுக்கு ஏதோ ஏதோ கான்ஸ்பிரசி மாரி தெரியும். இந்த நியூஸ படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்ற விஷயத்த அடாப்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெளிவா புரியும் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்றது. இந்தியாவால் உலகமே செழிக்கும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்தியா மையமா வச்சு இந்தியாவோட வர்த்தகத்து மூலியமா உலகமே செழிக்கும் அப்படின்னா, இதுக்கு பேர் என்னன்னா, உலகத்துக்கே மிகப்பெரிய ஹப்பா இருக்க போறது இந்தியா தானே. ஸோ நாம சொன்னது என்ன? அடுத்து சூப்பர் பவர் இந்தியா வரப்போகுதுன்னு சொன்னோம். ஸோ 2க்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஆஃபர் குடுத்துருக்காங்க. அதாவது அமெரிக்கா வந்து எல்லாரையும் மிரட்டி த்ரெட்டன் பண்றாப்ல. நான் வரி போட்டுருவேன். நான் 100 வரி போட்டுருவேன். 1000 வரி போட்டுருவேன். 2000 வரி போட்டுருவேன். வரி மட்டும் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டிக்கிருக்காப்ல. இவங்க நான் வரியே போட மாட்டேன். அப்போசிட் தானே பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? இதுதான் பாலிடிக்ஸ். இப்போ வந்து ஐரோப்பிய கண்ட்ரீஸ வந்து அடிக்கிறது யாரு? ட்ரம்ப். ட்ரம்ப் உலகம் ஃபுல்லா வரி போட்டு மிரட்டிக்கிருக்காப்ல. ஸோ அதோட வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. அணைய பகுதியும் தான் பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஐரோப்பா கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்தியாவோட டை அப் ஆகுது. அதாவது ஏசியா கண்ட்ரியோட ரொம்ப டை அப் ஆயிட்டு இருக்கு. சைனா எல்லாமே சேர்த்து தான். அவங்க சொல்ற வார்த்தைகள கவனிங்க. வரி எல்லாத்துக்கும் வரி 0 வரி. அதாவது வரியே இல்லாம 0 வரி பண்றாங்க. 17%, 27% இதெல்லாம் எடுத்துட்டு 0 வரி. அப்பன்னா வரியே இல்லைன்னு அர்த்தம். எக்ஸ்போர்ட், இம்போர்ட் நம்ம அனுப்புறது, வாங்குறது இது மட்டும் தான் நமக்கு. அது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் டாக்ஸ் பிடிக்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீன்னு வாங்க வாங்கன்றாங்க. இது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னா, ஐரோப்பா கண்ட்ரிக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும். இது மூலியமா ஒரு வர்த்தகம் வேற லெவல்ல நடக்கும். இப்போ மொதல் நியூஸ் தூக்கி இங்க போடுங்க. இந்தியா செழிக்கும் சொல்றாங்களா? உலகத்துக்கே முக்கியமான ஒரு ஒரு ஹப்பான கண்ட்ரி உங்களுக்கு புரியுதா? இந்தியன் ஓஷன். இந்த இந்தியன் ஓஷன் தான் மிகப்பெரிய வணிகத்தான பாதை. நான் முன்னாடியே போன வீடியோல சோழர்கள் வீடியோல சொல்லியிருந்தோம். ஸோ நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த இந்தியன் ஓஷன் வந்து சோழர்கள் கைப்பற்றி வச்சிருந்தாங்க. அதாவது கரெக்டாக அந்த கோஸ்டல் ஏரியாஸ் இருக்குல்ல. ஸோ நார்த்லயும் சரி, சவுத்லயும் சரி. ஸோ இந்த கோஸ்டல் ஏரியாஸ்லாம், இந்த ஒட்டுமொத்த ஏசியாவில் இருக்க கோஸ்டல் ஏரியாலாம் யார் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா, சோழர்கள் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அந்த கோஸ்டல் ஏரியாவில் என்ன நடக்கும் அப்படின்னா, வணிகம் நடக்கும். அந்த காலத்தில், அதாவது மன்னர்கள் காலத்தில் ஃப்ளைட் வசதி கிடையாது. ஷிப்பிங் தான். எல்லாமே ஷிப்பிங்கில் தான் ட்ரேடிங் பண்ணாங்க. அந்த ட்ரேடிங்கில் கொடி கட்டி பறந்தது சீனாக்கும் இந்தியாவில் இருக்க சோழர்களுக்கும் இருக்க ட்ரேடிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சில்க் ரோடுலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இப்போ சாகர் மாலான்னு கொண்டு வர போகிறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், அவங்களுடைய அந்த காலகட்டத்துக்கு எம்பையர்ஸாக இருந்துச்சுல, உலக நாடுகளுக்கு எம்பையராக இருந்துச்சுல இந்த இந்தியா, அதை மாற்றுறதுக்காக தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோழர்களுடைய மேப் நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதை வச்சு தானே ஒரு வணிகத்தோட ஹப். இந்த துறைமுகத்தெல்லாம் கோஸ்டல் ஏரியாலாம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன். உலகத்தோட அந்த ஒரு நாடு இருக்கு அப்படின்னா, ஒரு நாட்டோட எல்லைப்புறங்கள்லாம் எப்பயுமே மிலிட்ரி பாதுகாப்புல இருக்கும். ஆனா கோஸ்டல் ஏரியால எப்பயுமே பாதுகாப்பு இல்லை சவுத்துல பாத்தீங்கன்னா. ஆனா நார்த்ல பாருங்க, சைனாக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கா. ஸோ உங்களுக்கு புரியும். இலங்கையில கூட தமிழர்கள் மீன் பிடிக்க வந்தாங்கன்னா சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. இப்போ இங்கேயும் கோஸ்டல்ல பாதுகாப்பு போட்டிருக்கணும்ல, ஏன் போடலை? அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வரும்போது இந்த இந்தியன் ஓஷன் நோக்கி தான் நகர்வு நடக்கும். எங்கேயோ கிழக்கேசிய நாடுகள், என்ன சொல்றது, மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல போர் நடந்துட்டு இருக்கு. யூரோப்புக்கும் ட்ரம்ப்புக்கும் பிரச்சனை, ட்ரம்ப்புக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அது அப்படியே போர்க்கப்பல் எங்க இருந்து வந்துட்டு இருக்கு? கடல் வழியா தான் வந்துட்டு இருக்கு. ஸோ கடல் வழியில இந்தியன் ஓஷனை மையமா வச்சு டார்கெட் பண்ணுவாங்க. இந்த இந்தியன் ஓஷனால தான் மிகப்பெரிய ஒரு புழுதி புயல் நடக்க போகுது. அதாவது மிகப்பெரிய சூறாவளி நடக்க போகுது. அந்த சூறாவளி காற்றுல தான் வேர்ல்டு வார்க்கான மிகப்பெரிய ட்ரிகர் பாயிண்டா இருக்கும். இந்தியன் ஓஷனை யார் மோனோபொலி பண்றது, அதாவது ஹைஜாக் பண்றது, அதை யார் கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க தான் அடுத்த ஒரு சூப்பர் பவர். ஏற்கனவே சூப்பர் பவரா இருக்க ஒருத்தன் அந்த இடத்த விட்டு கொடுக்குறதுக்கு சும்மா விட்டு கொடுப்பானா? அதாவது இந்த ட்ரம்ப் செய்யற வேலையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, தான் தலையில தானே மண்ணள்ளி போடுற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். என்னடா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தோணும் உங்களுக்கு. பதவியை துஷ்பிரயோகம் பண்றாரு அப்படிலாம் உங்களுக்கு தெரியும். இதுக்கான காரணம் என்னன்னா, ட்ரம்ப் இப்போ இதை பண்ணாமல் விட்டுருந்தாலும் அமெரிக்கா வேலை தான் போகுது. ஏன்னா போலியான கட்டமைப்பு, இந்த டாலர்ன்றது போலியான கட்டமைப்பு. இந்த பெட்ரோ டாலர் பற்றி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த போலியான கட்டமைப்பு என்னைக்கா இருந்தாலும் சரிய போகுது. அதுவாக சரிஞ்சிச்சுன்னா அப்போ இந்த கட்டமைப்பே தப்பாக இருக்கேன்னு மக்களுக்கு சிந்திச்சிருவாங்க. அப்போ இவங்க ஆவேசமாகவும் தப்பாக ஒரு ட்ரேடிங் பண்றாங்க, எல்லாரையும் மிரட்டுறாங்க. உலக நாடுகளுக்குலாம் த்ரெட்டனா இருந்துச்சு. அப்படி இது உலக நாடெல்லாம் போட்டு மிதிச்சனால அவனுடைய சாபத்தினாலதான் இது நடந்துச்சு. இவங்களுடைய அழிவு சக்தி எப்படிதான் ஆரம்பிச்சிச்சு அப்படி நீங்க நம்பணும். அது யதார்த்தமா இருக்கும்ல. இப்ப ஒரு சாதாரண பாமர மக்கள் பாக்குறாங்க, அமெரிக்கா ட்ரம்ப் பண்றத நியூஸ்ல போட்டுட்டே இருக்காங்க. அதை நியூஸ்லாம் படிக்கும் போது, ஓ இப்படிலாம் பண்றாரு இந்த மனுஷன், எப்படி பண்ணிட்டு இருக்கான், இவனாலதான் ஒரு பிரச்சனை அப்படின்னு யோசிப்பாங்க. மிடில் கிளாஸ் மைண்ட் செட் என்ன நடக்கும்? இவனாலதாங்க இவன் லூஸ் மாதிரி பண்றாங்க அப்படிதான் நினைப்பான். ஆனா பிராக்டிக்கலா ட்ரம்ப் ரொம்ப நல்லவனாவே இருந்திருந்தாலும் அந்த அமெரிக்கா டாலர் விழுகதான் போகுது.
ஏன்னா உலகம் முழுக்க இந்த இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க, பணம் அதிகமாக இருக்கும், அதோட மதிப்பு கம்மியாக இருக்கும். ஸோ இது பேர் தான் இன்ஃப்ளேஷன்லாம் சொல்லுவாங்க. நிறைய அடிச்சடிச்சு பறக்க விட்டுருக்காங்க. உலக நாடு முழுக்க பல லட்சம் டாலர்ஸ் எக்கனாமி சும்மா கிடக்கு. ஸோ அது வந்து அடிச்சு கொடுத்துருக்கான், பத்திரிகை அடிப்பாங்கல்ல, அது மாதிரி அடிச்சு இறக்கிருக்கான், சடசடன்னு அடிச்சு இறக்கிருக்கான். இந்த நாட்டுக்கெல்லாம் அந்த வேல்யூ அந்த கவர்னர் போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறாப்புல, இந்த டாலருக்கு ட்ரம்ப் கொடுக்குறதுனால ஒரு ஒரு மதிப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த மதிப்பை மட்டுமே ஒரு வெறும் போலியான நம்பிக்கையை மட்டுமே வச்ச அடிப்படையில் அந்த டாலருக்கு மதிப்பு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்கா ரொம்ப எல்லாருமே ட்ரிகர் பண்ணோடனே எல்லாருமே அந்த வர்த்தகத்தை தடை செஞ்சுட்டாங்க, அமெரிக்கா கூட யாருமே டீலிங் பண்ணலை அப்படின்னு நினச்சிட்டா அவன் என்ன பண்ணுவான், வாரில் டிக்ளேர் பண்ணுவான். ஏன்னா உலக நாடுகளோட சூப்பர் பவரான ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அமெரிக்காட்ட இருக்குது. ஸோ அப்போ அமெரிக்கா அந்த வேலையை பார்க்குமா? அப்போ அமெரிக்கா போகிற ஆரம்பிச்சு வச்சிருச்சுன்னா, நானே உள்ள போகிறேன், அப்புறம் நீங்களாம் நிம்மதியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு, நானே நல்லா இல்லை நீங்களே அப்புறம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு போற ஆரம்பிச்சுவான். அதை ஆரம்பிச்சா வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம ரஷ்யாவும் சைனாவும் சும்மா இருக்குமா? அவனும் உள்ள ஆட்டத்துக்குள்ள வருவான். ரெண்டு மிகப்பெரிய ஜாம்பவான்னு சொல்லக்கூடிய நாடுகள் மோதிக்கிச்சுன்னா அதற்கு பேர் என்ன சொல்லுவீங்க? 3ஆம் உலகப் போர். ஸோ இப்போ அது நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? இப்போ ட்ரம்ப் செய்கிற வேலையும் புட்டின் அமைதியாக இருக்கிறதையும் நீ நல்லா நோட் பண்ணி பாருங்க. இது ஒரு மையப்புள்ளியில் வரப்போகிறது எங்கன்னா இந்தியன் ஓஷனுக்கு தான் வரப்போகுது. ஸோ இந்த இடத்த தான் மையமாக வச்சு ஒரு மிகப்பெரிய 20 ட்ரில்லியன் எக்கனாமி இருக்கு இந்தியாவில். ஸோ அதை எடுக்க வருவான மாட்டான். அதை தடுக்கிறதுக்கு ரஷ்யா சைனா ஹெல்ப் பண்ண வருமா வராது? புரியல அவங்களுக்கு. ஸோ அப்போ இந்த பிளே கிரவுண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த வார் ஜோன்ற ஏரியா இது யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா. ஒரு போர்க்களம் இருக்க இடத்துல மிடில் ஈஸ்ட் நாடுகள் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய எண்ணெய் வளத்தை வச்சு நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எண்ணெய் இருக்குன்னு சொன்ன உடனே அந்த நாட்டுகளில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, போர் 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 நடக்குதா இல்லையா? இப்போ அதே 20 ட்ரில்லியன் எக்கனாமி கடற்குள்ளே இருக்குது. அந்த 20 ட்ரில்லியன் எக்கனாமி மட்டும் கிடையாது, அந்த இந்தியன் ஓஷன் தான் ஃபியூச்சரில் மிகப்பெரிய வணிக சந்தையே. அப்போது மிகப்பெரிய வணிக பாதையை அவன் எப்படி விட்டு கொடுப்பான்? அதை கைப்பற்றதானே ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு தான் உலக நாடுகள் முழுக்க இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. இந்தியா ஒரு நாள் சோத்து மாட்டு பிளேயர் மட்டும் தின்னுட்டு இருந்துச்சுல, இதுக்கப்புறம் இது சூப்பர் பவராக காட்டப்படும், உலகத்திலேயே மிகப்பெரிய பவர்ஃபுல்லான லீடர் மாதிரி காட்டப்படும். அப்படி இல்லை அப்படின்னா, அப்படி நடக்கலை, ட்ரம்ப் வந்து இது பண்ணுறான்னு பார்த்தாங்கன்னா ஈரான் அதிபரை எப்படி விரட்டி விட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணிடுவானுங்க. அதே மாதிரி நம்மளுடைய வெனிசுலா அதிபரை எப்படி துண்டு கட்டாக தூக்கிட்டு போனாங்க, அந்த மாதிரி தூக்கிட்டு போயிடுவாங்க. இங்கே யார் கெத்தாக காட்டப்படணும், யார் டம்மி பீஸாக காட்டப்படணும், எல்லாம் ஸ்கிரிப்டடு. இது எதுவுமே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அப்போ நீங்கள் இதை பார்க்குறது தான் உண்மை, நடக்கிற அரசியல் தான் உண்மை. ட்ரம்ப் எடுக்கிற முடிவுனால தான் இதில் நடந்துச்சுன்னு நீ நம்புவீங்க. ட்ரம்ப் இந்த முடிவை எடுக்காமல் விட்டாலும் இது நடக்கும். ஏன்னா பின்னாடி பண்ணியிருக்க இந்த பேக்ரவுண்ட் செட்டப் இருக்குல்ல, இந்த பெட்ரோ டாலர் எக்கனாமி, இந்த எக்கனாமி வந்து ரொம்ப தப்பான ஒரு ஐடியாலஜி. ஒரு பணத்தை அடிப்பாங்கலாம், இவங்களோட மதிப்பு, அமெரிக்காவோட மதிப்போட, இப்போ 1 ட்ரில்லியன்னா அமெரிக்காவோட மதிப்பு அப்படின்னா 1 ட்ரில்லியனுக்கு தான் பணத்தை அடித்து வெளியே விடணும், சர்டிஃபிகேட்டில் எடுக்கணும். ஆனால் அவன் கணக்கு அடங்காத ட்ரில்லியன் அடிச்சு விட்ருக்கான். ஆனால் என்ன நம்பப்படுது? அமெரிக்கா ஒரு பொருளாதாரமான நாடு, அமெரிக்காவை நம்பி வாங்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதாவது வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும் அமெரிக்கா சூப்பர் பவராக இருக்குது. அந்த நம்பிக்கை ஒரு நாள் பொய்யா போச்சுன்னா ஒட்டுமொத்த பணமும் ஒட்டுமொத்த டாலரும் வெறும் காகித குப்பை தானே. அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது எப்படி கான்ஸ்பிரசி தியரி ஆகும்? ப்ராக்டிக்கலாக நீங்களே திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்ல, இது ஒரு வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அமெரிக்காவோட டாலரை மதித்து எல்லாருமே எக்கனாமிக்கு போயிட்டு இருக்கு. உலகம் முழுக்க இருக்க வர்த்தகமும் அமெரிக்கா டாலரை மையப்படி தான் போயிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கை உடஞ்சிருச்சு, ட்ரம்ப்பை நாங்கள் நம்பலை, அமெரிக்கா டாலரை நாங்கள் நம்பலை அப்படி முடிவு போட்டாங்கன்னா என்ன நடக்கும்? ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் ஆகும். அமெரிக்கா மட்டுமா விழுகும்? அமெரிக்காவை பேஸ் பண்ணி பல லட்சம் டாலர்ஸை ஒவ்வொரு நாடும் வாங்கி வச்சிருக்கு. அந்த டாலர் ஃபுல்லாக என்ன ஆகும்? வெறும் காகித குப்பையாக மாறும். அந்த காகித குப்பையாக மாறுதுன்னா அந்த டாலருக்கு நீங்க ஒரு பொருளை கொடுத்துருப்பான்ல, அப்போ அந்த நாட்டில் அந்த காசு காணாமல் போயிரும்ல. எவ்வளோ நாளைக்கு அதை சமாளிப்பாங்க? அந்த உள்நாட்டு மக்களை எவ்வளோ நாள் சமாளிப்பாங்க? ஒரு 6 மாதம், ஒரு 3 மாதம். அதுக்கப்புறம் இன்கம் சோர்ஸ் வரணுமே. அந்த வேக்கமாச்சுல, அந்த ஒரு குறிப்பிட்ட ட்ரில்லியன் பணம் வேக்கமாச்சுல, அந்த பணத்தை எப்படி ஈடுகட்டுவாங்க? கடன் வாங்குவாங்களா? உலக நாட்டில் கடன் வாங்குவாங்களா? அவன் டாலரில் தான் கொடுப்பான். திருப்பி குப்பை வாங்கி சேர்ப்பியா? ஸோ இப்போ புரியுது அவங்களுக்கு இங்கே மிகப்பெரிய ஒரு ஐடியாலஜி கிளியராக போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஊரில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ பிரச்சனை போகுது. அவன் படம் எடுத்தா என்ன, ரிலீஸ் ஆனா என்ன, ஆகாட்டினா என்ன, அது ஒரு ஹைலைட் நியூஸ் ஆகிட்டு இருக்கா? ஒவ்வொரு நாளைக்கும் ஜனநாயகனோட அப்டேட் கொடுக்குறாங்களா? ஆனால் உலக நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நாளைக்கு நம்ம தலையில இருந்து விடிய போகுது. சாதாரண ஒருத்தன் பர்கர் வாங்கினாலும், ஒரு சாதாரண பன்னு வாங்கினாலும் அவன் தலையில ட்ரம்ப் எடுக்கிற முடிவுனால மாறும். ஒரு பன்னு மிகப்பெரிய ஒரு வாங்க முடியாத பொருளாக மாறும் ஏழைகளுக்கு. ஒரு பன்னு ஒரு 400 ரூபா இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 5 ரூபாய்க்கு வாங்குறீங்கல்ல, அது 400 ரூபாய்க்கு இருந்துச்சுன்னா எப்படி வாங்குவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பன்னே 400 ரூபானா அப்போ அடுத்த இருக்க பொருட்கள்லாம் எங்கெங்க போகும்னு யோசிச்சு பாருங்க.
இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க, அதாவது அப்பர் மிடில் கிளாஸ்னு சொல்லுவாங்கல்ல, இந்த லக்ஸரியஸ் கார்லாம் வாங்குவாங்கல்ல, BMW, ஆடி, இந்த மாதிரி பெரிய பெரிய கார்லாம் வாங்குவாங்கல்ல, ஹுண்டாய், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி இருக்கிறதுல லக்ஸரியஸான கார், கிட்டத்தட்ட ஒரு 1,50,00,000 வர அளவுக்கு ஒரு மதிப்புள்ள கார் வாங்குவாங்கல்ல, அந்த இருக்க மிடில் கிளாஸ்ட, அந்த அப்பர் மிடில் கிளாஸ்ட இருக்க பணத்தையும் பிடுங்கணும்ல. இந்த வர்த்தகத்துல வரி விலக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுல எவ்வளவு அமௌண்ட் பிரைஸ் குறையுதுன்னு பாருங்க. இந்த லக்ஸரிஸான கார்கள்லாம் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு பிரைஸ் குறையுதுன்னு பாருங்க. அவங்ககிட்ட சேவிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அவன் எதுலயோ சேவிங்ஸ் பண்ணி வச்சிருப்பான். இந்த கார்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான். அப்ப என்ன நினைப்பான், இந்த காரோட விலை குறையுதுடா, வாங்கிடும்டான்னு வாங்கிடுவான். ஆனா அவனுக்கு தெரியாது, நாளைக்கு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி வரப்போகுது, நம்ம காரை கடிச்சு திங்க முடியாதுன்னு தெரியாது. கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண போகாம, இந்த உலகத்துல எக்கனாமி கொலாப்ஸ் ஆக போகுதுன்றது மிகப்பெரிய ஆட்களுக்குலாம் தெரியும். மிகப்பெரிய பணக்காரனுக்கு, விஷயம் தெரிஞ்ச பணக்காரனுக்குலாம் தெரியும். அவன் இன்வெஸ்ட் பண்றது ஃபுல்லா கோல்டுல. நீங்க சொல்ற மாதிரி தங்கம் வாங்கி, அதாவது கழுத்துல, காதுல, மூக்குல எல்லாம் போட்டு தெரியல. அவன் வாங்கியிருக்கிறது ஃபுல்லா பார், அதாவது கோல்டுன்னா உண்மையான கோல்டு. அது முழுதா கோல்டு தான், 100% அது கோல்டு தான். எந்த ஒரு மிக்சிங்ஸும் கிடையாது, வெறும் கோல்டு. அந்த கோல்டுக்கு தான் மதிப்பு. அவங்க அதை ஏன் வாங்கி வைக்கணும்? எல்லாருமே கோல்டு, பெரிய பெரிய பில்லியனர்ஸ்லாம் கோல்டு ஏன் வாங்கி வைக்கணும்? அந்த கோல்டு ஃபியூச்சர்ல அதுதான் அசட். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பணங்கள்லாம் இருக்குல்ல, இந்த காகித பணங்கள், எக்கனாமிக் பண்ணிட்டு இருக்கோம்ல, இந்த பொருளாதாரம், இந்த விஷயங்கள், சந்தை மதிப்பு, இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு மதிப்பை வச்சு பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. அதாவது கவர்னர் போட்ட அந்த கையெழுத்துக்கான பேப்பர் மதிப்புல போயிட்டு இருக்கு. பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த பேப்பருக்கான மதிப்பு என்ன இருந்துச்சு அப்படின்னா கோல்டு. கோல்டோட மதிப்புக்கு நிகரா அவங்க அடிச்சு கொடுத்த சீட்டு தான் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க காகிதம், அதாவது பணம். ஒரு சீட்டா தான் இருந்துச்சு. இப்போ அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து 1, 2, 3, 0 போட்டு அது ஒரு ரூபாயா மாத்தி வச்சிருக்காங்க, யுவானா மாத்தி வச்சிருக்காங்க, டாலரா மாத்தி வச்சிருக்காங்க. பட் அதோட வரலாறை தேடி பார்த்தீங்கன்னா வெறும் தங்கம். தங்கத்தோட மதிப்புல அவங்க கொடுத்த ரசீது தான் நம்ம வச்சிருக்க பணம். ஒரு தங்கம் இத்தனை கிலோ தான் இருக்கு, அத்தனை ரசீது தான் வெளியே போயிருக்கணும். ஆனா தங்கமே இல்ல, ரசீது மட்டும் உலகம் முழுக்க சுத்திட்டு இருக்குன்னா எத்தனை நாளைக்கு இதை நீங்க கட்டி காக்க முடியும்? ஒரு பொருள், ஒரு கோல்டுன்னு ஒரு நான் திரும்பவும் தெளிவா சொல்றேன், ஒரு 5 கிலோ கோல்டு தான் ஒருத்தவங்ககிட்ட சொத்தா இருக்கு. அந்த 5 கிலோ கோல்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 சீட்டு ரசீது அடிச்சு கொடுக்க முடியும். ஆனா 10 லட்சம் கோடி ரசீது இந்த 5 கிலோ தங்கத்துக்கு அடிச்சு கொடுத்தா அது நம்பகத்தன்மையான விஷயமா? என்னைக்கா இருந்தாலும் அந்த உண்மை தெரிஞ்சும்ல மக்களுக்கு. அந்த உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்? கொலாப்ஸ் ஆகும். அதுக்கு பேர் என்ன? எக்கனாமிக்கல் கொலாப்ஸ், பொருளாதார வீழ்ச்சி, ஃபினான்ஷியல் கிரைஸ்ட், என்ன வேணா சொல்லுங்க. ஆனா அந்த எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆகுதுல்ல, சென்சஸ்லாம் விழுகுது இல்ல, ஆயிரக்கணக்கான புள்ளிகள் விழுந்துட்டு இருக்கு. சென்சஸ் 2-3 விழுந்தாலே பல பேர் கம்பெனி காலி ஆயிரும். ஆயிரக்கணக்கான புள்ளிகள் விழுந்துட்டு இருக்கு. அப்ப எத்தனை கம்பெனி, இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி எத்தனை கம்பெனி விழுந்திருக்கும்? நம்ம கண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது, நியூஸ்ல அது வராது. ஏன்னா அவங்களுக்கு இது நடக்கணும். இதெல்லாம் நடந்தாதான் போர் வரும். இவங்களுடைய தப்பான ஐடியாலஜினால உருவாக்குன அந்த சாம்ராஜ்யம் விழுகுது. தப்பான ஐடியாலஜி. ஏன்னா 5 கிலோ தங்கத்துக்கு நீ 10 சீட்டு தான் அடிக்கணும், நீ 10 லட்சம் சீட்டுக்கு மேல அடிச்சிருக்க. அப்போ அந்த பொய்யை மறைக்கணும் அப்படின்னா அதை வார்ல போய் தான் முடிக்கணும். மக்கள் எல்லாரும் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது கவர்மெண்ட்டை நம்பி தான் வாழணும். ஏன்னா உன் மண்டையில வந்து எவனோ குண்டு போட்டுருவான்னு நம்பினாதான் நீ அமைதியா இருப்ப, அந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்க மாட்டேன். அதுக்காக போருக்கு போயிடுவாங்க. போருக்கு போயிட்டா நீங்க கேட்க முடியுமா அரசாங்கத்தை? கேட்கவே முடியாது. ஏன்னா அவன் தான் அவனை பாதுகாப்பு கொடுப்பான். பாகிஸ்தான் வந்துடும், சீனா வந்துடும், ரஷ்யா வந்துடும், அமெரிக்கா வந்துடும் அப்படின்னு உங்களை ஏமாத்துவானுங்க. தெளிவா யோசிச்சிங்கன்னா எல்லாமே புரியும். இவங்களோட ஐடியாலஜியே தப்பு. நிம்மதியா காட்டுல வாழ்ந்துட்டு இருந்த மனிதனை நாகரிகப்படுத்துறேன்ற பேர்ல நாகரிகத்தை படுத்தி எங்க வந்து நிப்பாட்டிருக்கான் பாத்தீங்களா நம்மள. இப்ப பொருளாதார வீழ்ச்சியை பண்ணி போர்களை கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு குமிச்சிட்டு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் சுருக்கிட்டு அவனுக்கு டிஜிட்டல் கரன்சிக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. இப்போ நான் கையில வச்சிருக்க பணத்தை வச்சுட்டு இதையா வாங்கலாம். அதுக்கப்புறம் வெறும் நம்பர்ஸ் தான், மொத்த கண்ணுக்கே தெரியாத ஒரு நம்பர் வச்சு நம்பிட்டு வாழணும். எவனோ ஒருத்தன் கவர்னர் எங்கிட்ட கையெழுத்து போடுறான், அந்த கையெழுத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம நம்பிக்கை இருக்கோம். இதுக்கப்புறம் டிஜிட்டல் கரன்சின்னு ஒன்று கொண்டு வர போறேன். வெறும் நம்பரு ஃபோனுக்குள்ள தான் இருக்கும், மிஷினுக்குள்ள தான் இருக்கும். அந்த மிஷின்ல இருக்க நம்பரை நம்பிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க போறோம். ப்ரோ உலகமே நம்பிக்கையில தான் ப்ரோ ஓடிக்கிட்டு இருக்கு, நீ என்ன ப்ரோ இப்படி சொல்ற அப்படின்னா, நம்பிக்கையோட தான் ஓடணும். அது யாரை நம்பி ஓடணும்? நம்ம உழைப்பை நம்பி ஓடணும். நம்ம உழைக்கிற உழைப்புக்கு ஊதியம் வரணும். இப்போ நம்ம விவசாயம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்கா நம்ம ஒரு அரிசி பருப்பு ஏதோ ஒன்று தானியத்தை விளைவிக்கிறோம். அதை விளைவிச்சோம்னா அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியமா அந்த சாப்பாடு நம்ம கிட்ட வரும், அதை நம்ம சாப்பிட முடியும். ஆனா நீங்க உழைக்கிறனால எவனோ ஒருத்தர் பேப்பரை அவங்க கையில கொடுப்பான், அந்த பேப்பரை வச்சுதான் நீங்க சாப்பாடை வாங்கணும். நாளைக்கு இந்த பேப்பரை வச்சே சாப்பாடு வாங்க முடியும் அப்படின்னா எத்தனை பேர் எல்லாருமே இந்த பேப்பரை நோக்கியே ஓடிட்டு இருக்கோம்? சாப்பாடு யார் கொடுப்பா? இது எல்லாமே போயிட்டு இருக்கு. பில் கேட்ஸ்னு ஒருத்தர் இருக்கான், மிகப்பெரிய பணக்காரன். அவன் எதுக்கு பல லட்சம் ஏக்கர் விவசாய நிலத்தை வாங்கி வைக்கணும்? சாப்ட்வேர் கம்பெனிக்கும் சாப்பிட போற சாப்பாடு நிலமும் எதுக்கு சம்பந்தம்? அவங்க தெளிவா பண்றானுங்க. உங்களுக்கு ஏன் அது புரியவே மாட்டேங்குது? அடுத்து ஒரு பேண்டமிக் வேற ரெடியா இருக்கு.
என்ன ப்ரோ சொல்ற? இன்னொரு லாக்டவுன் போடுவாங்களா? லாக்டவுன் இல்ல, மாபெரும் லாக்டவுன். ஸோ இந்த ஏற்கனவே ஃபினான்ஷியலும் எக்கனாமிக்கல்ல எல்லாரும் செத்து சுண்ணாம்பு ஆயிட்டு இருக்கோம். திருப்பி ஒரு லாக்டவுன் போட்டா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அவனுடைய நோக்கமே வேர்ல்டு வார்க்குள்ள மக்களை புஷ் பண்ணணும். உலக நாடுகள் மொத்தமும் புஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய சூப்பர் பவரா இந்தியா இருக்கணும். அதாவது ஏசியா கண்ட்ரிலேயே டாப்ல இருக்க போகிறது இந்தியா. அது சவுத் இந்தியாவா நார்த் இந்தியாவும் அப்புறம் பார்த்துக்கலாம். இதான் நடக்க போகுது. சவுத் இந்தியா தனியாக பிரிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் இந்தியன் ஓஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீ இப்போயே இந்த மேப்பை போட்டு விட்றேன். சவுத் இந்தியாவை தனியாக பிரித்தா இந்த மேப் தான் வரும். எந்த மேப்னா சோழர்கள் ஆண்ட மேப் தான் வரும். அவங்க திருப்பி வரலாறு ரிப்பீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மாவு, அந்த மாவை அரைச்சி 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 உன் தலையில் இடியாப்பமாவும் பூரியாவும் சப்பாத்தியாவும் சுட்டு தள்ளிக்கிருக்காங்க. சிந்திக்காத முட்டாள் சமூகம் கடைசி வரைக்கும் முட்டாள் தான் வாழும். இதுக்கு பேர ஞானம், சாமியார் காப்பாற்றுவான், அவன் காப்பாற்றுவான், ஆசிவன் காப்பாற்றும், தமிழிசையும் காப்பாற்றும், சீமான் காப்பாற்றும் நம்பி இருக்க. ஒன்ன நீ காப்பாற்றிக்க முடியுமான்னு யோசிச்சுக்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு.